வடக்கில் ஆரங்கசீப்பிற்கு எதிராக கிளர்ச்சி செய்ததாக குறிப்பிடப்படாத குழு எது? ஏ. மராத்தியர்கள் மராட்டாஸ். பி. புந்தேலர்கள் புந்தேலாஸ். சி. ஜாட்கள் ஜாட்ஸ். டி. சீக்கியர்கள் சிக்ஸ். சரியான பதில் ஏ. மராத்தியர்கள் மராட்டாஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. மராத்தியர்கள் முக்கியமாக தக்கான பகுதியில் தெற்கில் தான் அவுரங்கசீப்பிற்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். வட இந்தியாவில் ஜாட்கள் சீக்கியர்கள் மற்றும் புந்தேலர்கள் மட்டுமே கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக வரலாற்று ரீதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன? ஏ. மருது பாண்டியர் மருது பண்ட்யா. பி. தீர்த்தகிரி தீர்த்தாகிரி. சி. திப்பு சுல்தான் திப்பு சுல்தான். டி. கட்டபொம்மன் கட்டாபொம்மன். சரியான பதில் பி. தீர்த்தகிரி தீர்த்தாகிரி. 1. 1756 இல் பிறந்த தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி ஆகும். கொங்கு நாட்டு பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட இவர் வரிப்பணத்தை பறித்து ஏழைகளுக்கு வழங்கியதால் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார். புரட்சியின் போது பிரான்சில் எது ஒழிக்கப்பட்டது? ஏ. அரச ஆணைகள் ராயல் டிக்ரீஸ். பி. வணிகர் குழுக்கள் மர்ச்சன்ட் கில்ட்ஸ். சி. கைவினைஞர் பட்டறைகள் ஆர்டிசன் ஒர்க் ஷாப்ஸ். டி. நிலப்பிரபுத்துவ சலுகைகள் ஃபியூடல் பிரிவிலேஜஸ். சரியான பதில் டி. நிலப்பிரபுத்துவ சலுகைகள் ஃபியூடல் பிரிவிலேஜஸ். சரியான விடை டி. சோகஸ்மேலி. 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது ஆகஸ்ட் 4 இரவு நிலப்பிரபுத்துவ முறை மற்றும் பிரபுக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு சலுகைகள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டன. டெரகோட்டா இராணுவம் எப்போது கீன்ஷி ஹுவாங் மன்னருடன் புதைக்கப்பட்டது? ஏ. கியூபி 26-22. பி. கியூபி 21-29. சி. கியுமு 221. டி. கியுமு 21-29. சரியான பதில் டி. கியுமு 21-29. 1. சீன பேரரசர் கின் ஷி ஹுவாங் இறந்த பிறகு கியுமு 21-29 கால பகுதியில் அவரது கல்லறையில் டெரகோட்டா இராணுவம் புதைக்கப்பட்டது. இது அவரது மறுபிறவி வாழ்க்கையில் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் செய்யப்பட்டது. ஏ. கியூபி. பாண்டிய மன்னர்களால் எந்த மத பிரிவுகள் ஆதரிக்கப்பட்டன? ஏ. சீக்கியம் மற்றும் இந்து மதம். பி. சைவம் மற்றும் வைணவம். சி. இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம். டி. சமணம் மற்றும் பௌத்தம். சரியான பதில் பி. சைவம் மற்றும் வைணவம். 3. பாண்டிய மன்னர்கள் சைவத்தையும் வைணவத்தையும் சமமாக ஆதரித்தனர். இதற்கு அவர்கள் கட்டிய சிவன் மற்றும் விஷ்ணு கோவில்களே சான்று. அவர்கள் நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்களைப் போற்றி தமிழ் பக்தி இயக்கத்திற்கு வித்திட்டனர். லக்னோவில் நடந்த கிளர்ச்சியின் இந்திய தலைவர் யார்? ஏ. ராணி லட்சுமி பாய் ராணி லக்ஷ்மி பாய். பி. பேகம் ஹஸ்ரத் மஹால் பேகம் ஹஸ்ரத் மெஹல். சி. ஜான் நிக்கல்சன் ஜான் நிக்கோல்சன். டி. பகதூர் ஷா டூ பஹாதுர் ஷா டூ. சரியான பதில் பி. பேகம் ஹஸ்ரத் மஹால் பேகம் ஹஸ்ரத் மெஹல். 10. சரியான விடை பி. சோகஸ்மேலி. 1857 பெரும் புரட்சியின் போது லக்னோவில் கிளர்ச்சியை முன்னின்று நடத்தியவர் அவத் மன்னரின் மனைவியான பேகம் ஹஸ்ரத் மஹால் ஆவார். இவர் தனது மகன் பிரிஜிஸ் காதர் என்பவரை மன்னராக அறிவித்து பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக தீவிரமாக போராடினார். பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்களிடம் உதவி கோரியவர் யார்? ஏ. மிர் காசிம் மீர் கசிம். பி. ஷா அன்வருத்தின் ஷா அன்வருத்தின். சி. ஷுஜா தவ்லா ஷுஜாவுதௌலா. டி. மிர் ஜாபர் மீர் ஜஃபர். சரியான பதில் பி. ஷா அன்வருத்தின் ஷா அன்வருத்தின். சரியான விடை கர்நாடக போர்களின் போது ஆற்காடு நவாப் அன்வருத்தின் பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்களின் உதவியை நாடினார். இது தென்னிந்தியாவில் ஆங்கிலேய மற்றும் பிரெஞ்சு ஆதிக்க போட்டிக்கு ஒரு முக்கிய திருப்புமுறையாக அமைந்தது. பருத்தி மற்றும் அவுரியுடன் சேர்த்து பயிரிடப்பட்ட வர்த்தக பயிர் எது? ஏ. பருப்பு வகைகள் லென்டில்ஸ். பி. கரும்பு சுகர்கேன். சி. மக்காச்சோளம் மேஜ். டி. எண்ணெய் வித்துக்கள் ஆல் சீட்ஸ். சரியான பதில் பி. கரும்பு சுகர்கேன். 4.
பருத்தி மற்றும் அவுரி போன்ற பணப்பயிர்களுடன் கரும்பு ஒரு முக்கியமான வர்த்தக பயிராக பயிரிடப்பட்டது. இது உள்நாட்டு தேவைக்கும் ஏற்றுமதிக்கும் உதவியது. இத்தகைய வணிகப் பயிர்கள் விவசாயிகளின் பொருளாதார நிலையை உயர்த்த முக்கிய பங்கு வகித்தன. விஜயநகரின் செழிப்பு எவ்வளவு காலம் நீடித்ததாக கூறப்படுகிறது? ஏ 200 ஆண்டுகள், பி 50 ஆண்டுகள், சி 100 ஆண்டுகள், டி 300 ஆண்டுகள். சரியான பதில் ஏ 200 ஆண்டுகள். சரியான விடை ஏ சோகஸ்மேலி. விஜயநகர பேரரசு 1336 இல் நிறுவப்பட்டு 1565 இல் தலைக்கோட்டை போர் வரை சுமார் 200 ஆண்டுகள் பெரும் செழிப்புடன் விளங்கியது. இக்காலகட்டத்தில் தென்னிந்தியாவின் கலை, கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரம் உலக புகழ் பெற்ற உச்சத்தை எட்டியது. எந்த ரோமானிய பேரரசரின் ஆட்சிக் காலம் பல்வேறு துறைகளில் செழுமையான பங்களிப்புகளுக்கு சாட்சியாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ கான்ஸ்டன்டீன், பி நீரோ நெரோ, சி அகஸ்டஸ் ஆகஸ்டஸ், டி ஜூலியஸ் சீசர். சரியான பதில் சி அகஸ்டஸ் ஆகஸ்டஸ். அகஸ்டஸ் சீசரின் ஆட்சிக் காலம் ரோமானிய வரலாற்றில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அப்போது அமைதியும் கலை, இலக்கிய வளர்ச்சியும் உச்சத்தில் இருந்தன. அவர் செங்கற்களால் ஆன ரோமை பளிங்கு நகரமாக மாற்றிய பெருமைக்குரியவர். கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களில் இருந்து தாய் யசோதாவின் கண்ணோட்டத்தில் கிருஷ்ணர் மீது பாடல்களை இயற்றியவராக குறிப்பிடப்படாத நபர் யார்? ஏ பெரியாழ்வார் பெரியாஜவார், பி பொய்கையாழ்வார் பொய்கையஜவர், சி நம்மாழ்வார் நம்மாஜவார், டி ஆண்டாள். சரியான பதில் சி நம்மாழ்வார் நம்மாஜவார். 1. நம்மாழ்வார் தனது திருவாய்மொழியில் தத்துவ ரீதியான பக்தி பாடல்களை பாடியுள்ளார், ஆனால் யசோதாவின் கண்ணோட்டத்தில் பாடவில்லை. பெரியாழ்வார் போன்றவர்கள் மட்டுமே பிள்ளைத்தமிழ் பாணியில் யசோதாவாக மாறி பாடியுள்ளனர். தமிழ்பிராமி எழுத்துக்களுடன் எத்தனை மட்பாண்ட கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? ஏ 300க்கும் மேற்பட்டவை, பி சரியாக 200, சி 100க்கும் குறைவானவை, டி தோராயமாக 50. சரியான பதில் ஏ 300க்கும் மேற்பட்டவை. சரியான விடை ஏ. தமிழகத்தின் கீழடி, கொடுமணல் மற்றும் அழகன்குளம் போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் 300-க்கும் மேற்பட்ட தமிழ்பிராமி பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. அஜாதசத்ரு எந்த ஆண்டு இறந்தார்? ஏ கிமு 441, பி கிமு 461, சி கிமு 471, டி கிமு 451. சரியான பதில் பி கிமு 461, 7. மகத பேரரசின் ஹரியங்கா வம்சத்தைச் சேர்ந்த அஜாதசத்ரு கிமு 461 இல் இயற்கை எய்தினார். இவர் தனது தந்தை பிம்பிசாரரைக் கொன்று அரியணை ஏறியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றவை அ கிமு 441 என்பது அவர் இறந்த காலத்திற்கு பிந்தைய காலம். இ கிமு. மார்ட்டின் லூதர் தனது சிறு வெளியீட்டில் எத்தனை குறிப்புகளை பட்டியலிட்டார்? ஏ 50, 50, பி 10, 10, சி 100, 100, டி 95, 95. சரியான பதில் டி 95, 95. 5. மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க திருச்சபையின் ஊழல்களையும் மன்னிப்புச் சீட்டு விற்பனையையும் எதிர்த்து 95 கொள்கைகளை 92 theses வெளியிட்டார். இது ஐரோப்பாவில் சமயச் சீர்திருத்த இயக்கத்திற்கு ரிஃபார்மேஷன் வித்திட்ட மிக முக்கியமான ஆவணமாகும். ஜானகான் அரியணை ஏறியதும் சூட்டிக்கொண்ட பட்டம் என்ன? ஏ முகமது பின் துக்ளக், பி சுல்தான் இப்ராஹிம், சி பேரரசர் அக்பர் எம்பரர் அக்பர், டி அலாவுதீன். சரியான பதில் ஏ முகமது பின் துக்ளக். 3. சரியான விடை ஏ சோகஸ்மேலி கியாசுதீன் துக்ளக்கின் மகனான ஜானகான் கிபி 1325 இல் முகமது பின் துக்ளக் என்ற பெயருடன் அரியணை ஏறினார். இவர் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியதற்காக வரலாற்றில் அறியப்படுகிறார்.
ஒரு நகரத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் யார் நியமிக்கப்பட்டார்? ஏ. ஒரு தரோகா, அ தரோகா. பி. ஒரு சிப்பாய், அ செப்போய். சி. ஒரு சௌகிதார், அ சௌகிதார். டி. ஒரு கொத்வால், அ கொத்வால். சரியான பதில் ஏ. ஒரு தரோகா, அ தரோகா. சரியான விடை. காரன்வாலிஸ் பிரபு அறிமுகப்படுத்திய காவல் சீர்திருத்தங்களின்படி நகரத்தின் ஒவ்வொரு வார்டும் ஒரு தரோகாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. தரோகாக்கள் மாவட்ட நீதிபதிக்கு கீழ் செயல்பட்டனர் மற்றும் சட்டம் ஒழுங்கை பராமரித்தனர். இந்தியாவிலிருந்து எந்த நகரம் வரை வர்த்தகம் முஸ்லிம்களால் கட்டுப்படுத்தப்பட்டது? ஏ. கல்கத்தா, கால்கட்டா. பி. அலெக்சாண்ட்ரியா, அலெக்சாண்ட்ரியா. சி. கோவா, கோவா. டி. மும்பை, மும்பை. சரியான பதில் பி. அலெக்சாண்ட்ரியா, அலெக்சாண்ட்ரியா. சரியான விடை பி. சோகஸ்மேலி இடைக்காலத்தில் இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவிற்குச் சென்ற வணிகப் பாதையில் எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரம் வரை வர்த்தகம் அரபு மற்றும் முஸ்லிம் வணிகர்களின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தது. வேலூர் மாவட்டத்தில் புதிய கற்கால கிராமத்திற்கான சான்றுகள் எங்கே காணப்படுகின்றன? ஏ. தர்மபுரி, தர்மபுரி. பி. பையம்பள்ளி, பையாம்பள்ளி. சி. மதுரை, மதுரை. டி. சென்னை, சென்னை. சரியான பதில் பி. பையம்பள்ளி, பையாம்பள்ளி. 4. சரியான விடை பி. பையம்பள்ளி, பையாம்பள்ளி. வேலூர் மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளி ஒரு முக்கியமான புதிய கற்கால தளமாகும். இங்கு இந்திய தொல்லியல் துறை நடத்திய அகழ்வாராய்ச்சியில் மெருகூட்டப்பட்ட கற்கருவிகள் மற்றும் மட்பாண்டங்கள் கண்டறியப்பட்டன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?